தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் அநேக ஜனங்களுடைய வாய்களிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையானது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்ததோ அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து விட்டேன், சமாதானம் போய்விட்டது, சந்தோஷம் போய்விட்டது, மிகவும் களைத்து போய்விட்டேன். என்றைக்கு குடும்ப பாரமானது என் தலையில் சுமத்தப்பட்டதோ அன்றையிலிருந்து நான் நிம்மதியற்றவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி புலம்புகிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப பாரம் என் தலையில் அமர்ந்த பிறகு அந்த சுமையை என்னால் சுமக்க முடியவில்லை, வாழ்வதை விட சாவதே நல்லது என்று என் சிந்தையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எல்லா நிம்மதியும் என்னை விட்டு போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. தேவ ஜனங்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அந்த வருத்தம் என்கிற பாரம் ஏன் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, மரணமே சிறந்தது என்று சொல்லி அந்த மரணத்தின் வழியாக நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் சரி, தற்கொலை எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, இயேசு உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ என்னுடைய சமூகத்தில் வா, என்னிடத்திலே உன்னுடைய மன்றாட்டுகளை ஊற்றிவிடு, உன்னுடைய கண்ணீரை என்னுடைய பாதத்தில் சிந்திவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மரணத்தின் வழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என் தெய்வ ஜனங்களே, என் கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரையும் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கலாம், அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறாய், முடித்துக்கொள் என்று சொல்லி உன் சிந்தையிலே பிசாசானவனும் பல துன்மார்க்க மனிதர்களை கொண்டும் பேசிக்கொண்டு இருக்கலாம். தேவ ஜனங்களே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த பாதாள வழியை விட்டு விலகிவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறேன், என் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொள், நான் உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், உன் துக்கங்களை எல்லாம் மாற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறேன் என்று என் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். God bless you.